சார் வணக்கம். நான் வந்து திருப்பூர்ல ஃபிஜி பியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டர். எங்களோட திருப்பூர்ல எங்களுக்கு கம்பெனி இயங்கிட்டு இருக்குது. எங்க கம்பெனில இருந்து நான் அங்க இருந்த வந்த வருவாயை இங்க வந்து திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அங்க வந்து தோட்டம் வாங்கியிருந்தோம். ஒரு 9 ஏக்கருக்கு பக்கமா வாங்கி வச்சிருந்தோம். இதுல வந்து எனக்கு கமலம் கோபிங்கிறவரு ரெட்டியார் சத்திரத்தை சேர்ந்தவர். எனக்கு வந்து ரொம்ப நாளா தெரியும், எங்க உள்ளூர்காரரு அப்படிங்கறதுனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கிட்ட நான் வந்து என் கம்பெனியோட வருமானத்துல இருந்து எடுத்த ஒரு 4,60,00,000 அவங்களோட திருமுருகா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ரியல் எஸ்டேட்டு, திருமுருகா ஜுவல்லரி இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி என்கிட்ட 4,60,00,000 வாங்கியிருக்காரு. 4,60,00,000 எங்க கிட்ட இருந்து பணமா வாங்கியிருக்காரு. அது இல்லாம எங்களுக்கு வந்து அங்க என் கம்பெனில பணத்தட்டுப்பாடு ஏற்படுது. பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது நான் இந்த சொத்தை வித்துட்டு நான் அங்க உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக நான் இந்த சொத்தை விக்கிறேன். இந்த 9 ஏக்கரை நாங்க விற்கும் போது அவர் வந்து நானே வாங்கிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கு நான் வாங்கி யாருக்காச்சும் மாத்தி விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து ஜூலை மாசம் 10ஆம் தேதி கிரையம் வாங்குறாரு. எங்க கிட்ட வாங்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை அவர் எங்களுக்கு கொடுக்கல. அதாவது கவர்மெண்ட் மதிப்புப்படி என்ன இருந்ததோ அந்த பணத்தை மட்டும் அக்கௌண்ட்ல கொடுத்துட்டு மீதி எங்களுக்கு பணம் தரல. டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் அதை இழுக்கிறாரு. 1 வாரத்துல தரேன், 10 நாள்ல தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. நானும் நிறைய பெரிய ஆட்களை வச்சு பேசி பார்த்துட்டோம், எந்த விஷயத்துக்கும் அவர் வரல. இத்தனைக்கும் அவங்க கூட நான் நல்ல நட்புலதான் இருக்கிறேன். நான் வந்து நட்பா பேசி ரெக்கவரி பண்ணி வாங்கிட முடியும்னு நினைக்கிறேன். எங்க சேர்மன் வந்து இதுக்காக ரொம்ப இது பண்ணி அவரும் நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணி பாக்குறாரு. நிறைய இடத்துல பெட்டிஷன் கொடுக்குறோம், எதுவுமே சரியா வரல. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஐ பெரியசாமிக்காக தான், இந்த மினிஸ்டருக்காக தான் இந்த லேண்டை நான் வாங்கினேன். எங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த தோட்டத்துல இந்த இந்த பேனரை கட்டி தொங்க விட்டுருக்காரு. எங்களோட உடைமைகள் எதையுமே அங்கிருந்து எடுக்க விடலை. எங்களோட கம்பெனிக்கு சேர்ந்த ஆவணங்கள் அங்க இருக்குது. எங்களோட துணிமணில இருந்து எல்லாமே அங்க இருக்கு. அங்க தோட்டத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல எல்லாமே இருக்கு. எதையுமே எடுக்க விடல, எங்களையும் உள்ள அனுமதிக்கல. அதே மாதிரி அங்க வந்து நாங்க ஒரு குலதெய்வம் சாமி வச்சு கும்பிட்டு இருந்தோம், ஒரு நல்ல சிலை. அதையும் அவங்க எடுத்து அப்புறப்படுத்திட்டாங்க. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது பாரம்பரியமா நாங்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சிலை, அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ நான் டிசம்பர் 18ஆம் தேதி எங்க கிட்ட வந்து ஒரு பார்ட் பேமெண்ட் கொடுக்குறாரு. கன்னிவாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கொடுத்துட்டு 2 நாள்ல மீதி பேமெண்ட்டை தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு தெரிஞ்சதை பாத்துக்கோ, உனக்கு என்ன தெரியுமோ போய் பாத்துக்கோ, கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் அவரோட ஸ்டேட்டஸ். இதை வந்து நாங்க இது பண்றதுக்காக தான் கலெக்டர் கிட்ட இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் இது ஆல்ரெடி எங்களோட இந்த விவகாரம் வந்து ஊடகத்துல எல்லா ஊடகத்திலயும் இருக்கு. எங்களுடைய கம்பெனி பணம் 200 பேருக்கு நாங்க பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. எங்க பேர்ல பொருளாதார குற்றப்பிரிவுல திருப்பூர்ல வழக்கு பதிவாயிருக்கு. அப்ப அதை கொடுக்கறதுக்காக தான் நாங்க இந்த சொத்தையே விக்கிறோம். எங்க சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த நில அபகரிப்பு பண்ணிட்டு எங்களை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையை பாக்குறாரு. நாங்க நிறைய வழியில ட்ரை பண்ணோம். ஆனா இவர் வந்து இந்த 2 அமைச்சர்களோட பேரை மட்டும் சொல்லி எங்களை வந்து ஐ பெரியசாமிங்கிற மினிஸ்டரையும் சக்கரபாணி மினிஸ்டரையும் பேரை சொல்லி எங்களை மிரட்டி கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. உனக்கு தெரிஞ்சதை நீ போய் பாத்துக்கோ, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. எனக்கு ஆல்ரெடி என் மேல கேஸ் நிறைய இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத வந்து இவர் மேல வந்து நீங்க வந்து திருப்பூர்ல ஏதோ புகார் கொடுத்திருக்கீங்களா? காவல் நிலையத்துல திருப்பூர்ல கொடுக்கல, ரெட்டியார் சத்திரம் காவல் நிலையத்துல கொடுத்துருக்குது. இங்க திண்டுக்கல் எஸ்பி ஆபீஸ்ல சேர்மன் கொடுத்துருக்கிறாரு, நான் கொடுக்கல. நான் வந்து இவங்க கிட்ட பேசி ரெக்கவரி பண்ணி பணம் வாங்குறதுக்காக தான் இந்த 5 மாசமா போராடி இருக்கேன்.